ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவ் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். நான் ஒன் சைடு முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடில் எப்படி முறுக்கு ஹேண்டில் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒயர் அளவு மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன்னா உள்ளே கொடுக்கறதுக்கு 1 2 3 3.25 அடி நான் எடுத்திருக்கேன். 3.25 அடியில் நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். 5 ஒயர் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கைப்பிடி ஹேண்டில் ரொம்ப கனமாக வேணும்னா 6 ஒயர் கூட எடுத்துக்கோங்க, இல்லை 4 ஒயர் கொடுத்துக்கிறேங்க. நான் 5 ஒயர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த கார்னர்லேருந்து எண்ணிக்கிறேங்க. எல்லோ கலர் முடிச்சு போட்டு போங்க. அதுலேருந்து 1 இப்படியே கிராஸாக போனீங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்கும். 1 2 3 4 5 6 6வது லைனில் இந்த எல்லோ கலர் பக்கத்தில் ப்ரௌன் கலரில் முடிச்சு போட்டுப்போம். அந்த இடத்துல நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ப்ரௌன் கலர் ஒயரில் 5 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 ஒயரையும் இப்படி சேமாக வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ ஏற்கனவே கட்டி வச்சுருக்க இடத்துல சேமாக பிடிச்சி சொருகி விட்டுடுங்க. சொருகிட்டு இந்த ஒயரை அவுத்துருங்க. இப்படி மொத்தமாக சேமாக வச்சு இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ முறுக்கு ஹேண்டில் போடுறதுக்கு நான் எல்லோ கலரு ரன்னிங் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பக்கமாக கூடைய அடிப்பாகம் உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி திருப்பிக்கிறேங்க. திருப்பிட்டு அந்த பக்கமாகவே ஒயரை கொடுத்து சொருகி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பக்கம் சொறி இருக்கனால இதுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி லூப் பண்ணிக்கிறேங்க. இந்த பள்ளமான பகுதி இந்த மாதிரி வரணும், மேலே பார்த்து. இப்போ இந்த ஹோல்குள்ளே கையை விட்டுட்டு இந்த ஒயரை பிடிச்சி எடுத்து இழுத்துருங்க. இப்போ கீழ் வழியாக இப்படி இழுத்துட்டு இப்படி மடித்து எடுத்துருங்க. மேடான பகுதி உங்களுக்கு மேலே வந்துடணும். இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி லூப் பண்ணணும். லூப் பண்ணிவிட்டு இந்த ஒயரை அதுக்குள்ளே எடுத்து விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு வச்சு இந்த பக்கம் ஒரு லூப் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒயரை. முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கிறேங்க எப்படி போடுறதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரியே பின்னிட்டு இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் இப்படியே இந்த பக்கமாகவே வச்சு பின்னிட்டு வந்துடுங்க. அது தன்னாலே மறைஞ்சிரும். இப்போ
நான் இந்த அளவுக்கு பின்னிட்டு ஒயர் சொருகும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் கைப்பிடி ஹேண்டில் வந்து பின்னி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இதில் 2 பகுதியாக ஆல்ரெடி இருக்குது 5 ஒயராக. இதை ஆல்ரெடி நம்ம கார்னர் பண்ணி ஒரு வேஸ்ட்டான ஒயர் வச்சு கட்டி வச்சுருக்க இடத்துல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சொருகி விட்டுடுங்க. சொருகிட்டு இந்த ரன்னிங் ஒயரை ஏதாவது ஒரு சைடு சொருகிடுங்க. சொருகிட்டு உள்பக்கமாக ஒரு நாட் போட்டுக்கிறங்க. இந்த மாதிரி கட்டிட்டு ஒயர் சொருகிறதுனால ஹேண்டில் வந்து உங்களுக்கு உருகிட்டு வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு எல்லா ஒயரையுமே உங்களுக்கு வசதியாக எந்த பக்கம் இருக்கோ சொருகிறதுக்கு அந்த பக்கமாக சொருகி விட்டுடுங்க. சைடு கீழே இந்த மாதிரி இந்த சைடில் உள்ளதுலேயும் சொருகி விட்டுடுங்க. நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயருமே சொருகிட்டேன். முடிஞ்ச அளவு அடி வரைக்குமே சொருகி விட்டுருங்க, கட் பண்ணாமல். ஏன்னா சின்ன பேஸ்கட்னால உங்களுக்கு ஒரு 4 முடிச்சுக்கு வரைக்கும் சொருகினாலும் வெயிட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே உருகிட்டு வந்துடும். அதனால் அடி வரைக்குமே சொருகி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் அடி வரைக்கும் சொருகி விட்டுருக்கேன். அந்த மாதிரி சொருகிக்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 ஒயர் கொடுத்து சொருகிக்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல ஒயர் சொருகிக்கிறங்க. ஒரு சின்ன பீஸாக வெட்டிட்டு இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக இழுத்துட்டு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் எந்த வழியாக நம்ம ஒயர் கொடுத்தோமோ அதே வழியாக வெளி பக்கமாக விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை சுற்றி அந்த மாதிரி போடும்போது கைப்பிடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டைட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே சைடில் சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி இந்த பக்கமாக திருப்பிட்டு இந்த ஒயரை சொருகி விட்டுடுங்க. சொருகிட்டு இப்போ அதே மாதிரி சின்ன பீஸ் ஒயரை கட் பண்ணி எல்லோ கலர்னாலேயே நான் எந்த கலரில் எந்த முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கணும், வெளி ஒயர் எந்த கலரில் கொடுத்துருக்கணும் அதே கலர்லையே கட் பண்ணி சொருகிங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து அவ்வளவா ஒரு மாதிரி தெரியாமல் இருக்கும். அதனால் இப்போ இந்த சைடும் அந்த பக்கம் எப்படி சொருகணும் அதே மாதிரி இந்த பக்கமாக சொருகி ஒரு முடிச்சு போட்டு சைடில் சொருகி விட்டுருங்க.
பாருங்கள் சொருகிட்டேன். சொருகிட்டு பேலன்ஸ் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஹேண்டு ரொம்ப நீட்டாகவே வந்துருச்சு.